Allahu Allahu Allah Allahu 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 Allah مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم مولاي صل. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة صدق الله العظيم. ونبينا صلى الله عليه وسلم من يضمن لي ما بين لحييه وما بين رجليه أضمن له الجنة أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் எல்லா மதங்களை காட்டிலும் மிக சிறந்த உயர்ந்த மார்க்கம். மனிதனுக்கான வாழ்வியலை அழகான முறையிலே காட்டி தந்த மார்க்கம். ஒரு மனிதன் தனது சமுதாயத்தோடு தனி மனிதனோடு எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையை என்பதை தெளிவாக ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொன்ன மார்க்கம் நம்முடைய மார்க்கம். சமுதாயங்களோடு தனி மனிதர்களோடு வாழ்கிற போது நாம் நம்முடைய நரம்பே இல்லாத அந்த நாவை கொஞ்சம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுவான், வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. புறம் பேசக்கூடிய, குத்தி பேசக்கூடிய, தவறாக பேசக்கூடிய, சொல்லாலும் செயலாலும் ஒரு மனிதனிடத்தில் இந்த மாதிரியான செயல் இருப்பது இருக்குதே, அதுவே அவனுக்கு நாசத்தை உண்டாக்கிவிடும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுவான். வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. வலீத் இப்னு முகைரத்தில் மஹ்ஸூமி என்பவன் சார்பாக இந்த வசனம் இறக்கி அருளப்பட்டது என்று எழுதுவார்கள். இப்போ நம்முடைய நாவை நாம் நம்முடைய கட்டுப்பாட்டிலே வைக்க வேண்டும். நாவை அலைய திரிய விடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மையதுமல்லி மா பைன லஹ்யைஹி, ரெண்டு தாடைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றை, ஒமா பைன ரிஜ்லைஹி, இரண்டு கால்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய ஒன்றை, நாவையும் மர்மஸ்தானத்தையும் யார் பாதுகாத்து கொள்ள பொறுப்பெடுக்கிறாரோ, இந்த ரெண்டையும் யார் பாதுகாக்கிறாரோ, அதுமன் லகுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இந்த ரெண்டும் இருக்கிறதே, அது ஹலாலான முறையில் சரியான முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும். நாவும் மர்மஸ்தானமும் தவறான வழியில் தவறான பேச்சுக்கள், புறம் பேசுதல், கோல் சொல்லுதல், பொய் பேசுதல், இது அத்தனையும் நாம் செய்கின்ற போது அந்த நாசம் நமக்கே உண்டாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேசிவிடுகிறான், அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு காரணமான பேச்சுக்களையும் பேசுகிறான். ஆனால் அது பொருத்தமான பேச்சு தானா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு உண்டான பேச்சு தானா என்பது கூட அவனுக்கு தெரிவதில்லை. அதனுடைய முடிவு என்ன ஆகும் என்பதும் தெரிவதில்லை. அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதும் அவனுக்கு தெரிவதில்லை. ஆனால் பேசிவிடுகிறான். அது என்னமோ அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கான வார்த்தையாக ஆகிவிடுகிறது.
அவனுடைய தரஜா உயர்ந்து விடுகிறது. அதே ஹதீஸ்ல இப்படியும் சொன்னாங்க, ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலிமாவை பேசிவிடுகிறான், அதையும் அவன் பொருட்படுத்துவதில்லை. இப்படி பேசுகிறோமே என்ற எண்ணம் கூட அவனுக்கு இருப்பதில்லை. இதனுடைய முடிவு என்னாகும், இதனுடைய விளைவுகள் என்னாகும் என்றும் யோசிப்பதில்லை. அதனால் அவன் நரகத்திலே முகம் குப்பர தள்ளிவிடப்படுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் நம்முடைய இந்த நாவை நம்முடைய கட்டுப்பாட்டிலே வைக்க வேண்டும். இந்த நாவு இருக்கிறதே ரொம்ப மோசமானதான், அடிக்கடி நம்ம சொல்றதுக்கா இல்லையா? நரம்பில்லாத நாவு எப்படி வேண்டுமானாலும் பேசும். நரம்பில்லாத நாவு எப்படி வேண்டுமானாலும் பேசும், இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். இன்னைக்கு இதையெல்லாம் நம்ம உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் பேசுகிறோம், எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதையெல்லாம் பரப்புகிறோம், எதையெல்லாம் கேள்விப்படுகிறோமோ அதையெல்லாம் கேள்விப்பட்டதாகவே அடுத்த இடத்துல சொல்லுகிறோம். இது அத்தனைக்கு முடிவு வாயை மௌனமாகிவிட்டால் முடிஞ்சு போச்சு. சொன்னாங்க, கஃபா பில் மர்இ கதிபன் அன் யுஹத்திஸு பிகுல்லி மா சமிஅ. ஒரு மனிதன் பொய்யன் அப்படின்பதற்கு போதுமானது என்னவென்றால் கேட்கறதையெல்லாம் பேசுறது, அதற்கு பிறகு விசாரித்தால் அப்படி ஒன்றே இல்லை என்று சொல்வார்கள். இன்னைக்கு நம்முடைய கைகளிலே 6வது விரலாக இருக்கக்கூடியது வந்த பிறகு எந்த செய்தியை கேட்டாலும் சரி, எந்த செய்தியை பார்த்தாலும் சரி, அதை பற்றி உண்டான ஒரு தெளிவு, அதை பற்றி உண்டான ஒரு ஆய்வு, அதை பற்றி உண்டான ஏதாவது ஒன்று எதுவுமே கிடையாது. வந்தது அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதை யாரிடத்திலையாவது சொல்லி விடுவார் அல்லது அது யாருக்காவது ஷேர் செய்து விடுவார், முடிஞ்சது. அதை பற்றி உண்டான எந்த தெளிவும் நமக்கு தேவையில்லை என்ற முடிவுக்கு நாமே வந்து விட்டோம். அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கேள்விப்படுறது, பார்க்கறது, அதாவது அடுத்தவங்க ஏதாவது சொன்னா அதை கேட்டுக்கிறது, யாராவது ஏதாவது ஒரு செய்தி அனுப்புனா அதை படிச்சுக்கிறது, அதை அப்படியே ஷேர் பண்றது. கஃபா பில் மர்இ கதிபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ என்று பெருமானார் சொன்னார். இது எந்த அளவுக்கு குர்ஆன்ல இருக்குது? அல்லாஹ் சொல்லுகிறான், وَإِذَا جَاءَهُمْ أَمْرٌ مِنَ الْأَمْنِ أَوِ الْخَوْفِ أَذَاعُوا بِهِ. மக்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக அல்லது பயம் சம்பந்தமான ஏதாவது ஒரு செயல், அதாவது ஒரு காரியமோ அல்லது ஒரு செய்தியோ இடத்துல வந்தால் அதை பரப்பி விடுகிறார்கள். அதாஉ பிஹி. என்ன செய்யணும்? وَلَوْ رَدُّوهُ إِلَى الرَّسُولِ وَإِلَى أُولِي الْأَمْرِ لَعَلِمَهُ الَّذِينَ يَسْتَنبِطُونَهُ مِنْهُ. அதை அல்லாஹ்வுடைய ரசூலிடத்துல அந்த செய்தியை கொண்டு போகணும், அல்லது அது சம்பந்தமான அதிகாரிகளிடத்துல அந்த செய்தியை கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகும்போது அது சம்பந்தப்பட்டவர்கள் அதை ஆய்வு செய்வார்கள். அல்லாஹ் சொல்றான், என்ன செய்யாதீங்க, கேட்கறதை எல்லாம் சொல்லாதீங்க, பார்க்கறதை எல்லாம் பரப்பாதீங்க. இன்னைக்கு அத்தனை மீடியாக்களும் போய் பேசுகிறது. இன்னைக்கு காலையில எல்லா பள்ளிவாசல்கள்லையும் குர்ஆன் ஹதீஸ் வாசிக்கப்படும். குர்ஆன் ஹதீஸை எத்தனை பேர் கேட்கிறாங்க? அல்லது இந்த மாதிரியான உலக செய்திகளை கேட்பதற்காக பள்ளியை விட்டு வெளியேறி அது சம்பந்தப்பட்ட இடங்களில் எவ்வளவு கூட்டங்கள் நின்று அந்த செய்திகளை கேட்கிறது உண்மைதானா? கேட்டுவிட்டு அப்படியே எல்லாரிடத்திலையும் பேசுவார்களே, எல்லோரிடத்திலையும் அதை பத்தி பேசுவார்கள். எத்தனை பேர் தாலீமுல் குர்ஆன்ல இருக்கிறாங்க, தாலீமுல் ஹதீஸ்ல இருக்கிறாங்க? அதே போய் குர்ஆன் உண்மை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஹதீஸ்கள், காட்டி தந்த வழிமுறைகள், இது அத்தனையும் உண்மை. இதையெல்லாம் நாம் பேசுறது இல்லை, மாறாக என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம்? எந்த பொய்களை இந்த மீடியாக்கள் பரப்பி கொண்டிருக்கிறோம் அது அத்தனையும் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதான் அல்லாஹ் சொன்னா, இதனுடைய உண்மை தன்மை உங்களுக்கு தெரியுமா? அது சம்பந்தப்பட்டவர்களிடத்துல தான் நம்ம அதை கேட்கணும். குர்ஆனையும் ஹதீஸையும் பேசுவது குறைந்து போனதனுடைய விளைவுகள் இதையெல்லாம் நம்ம பேசுறோம். இதையெல்லாம் பார்த்து இதையெல்லாம் பேசுனதனுடைய விளைவு நாம் ஒவ்வொரு நாளும் பலகீனப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நம்முடைய
முஸ்லிம்களுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த வீரம் இருக்கிறதே அதுக்கு நாளுக்கு நாள் என்ன செய்து கொண்டிருக்கிறது, தளர்ந்து கொண்டே இருப்பதை நாம இன்றைக்கு கண்கூடாக பார்க்கிறோம். ஏன்னா இது மாதிரியான செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுவான், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு லத்தபஅதுமுஷ் ஷைத்தான இல்லா கலீலா. அல்லாஹ்வுடைய ஃபதுலும் அருளும் உங்கள் மீது இல்லை என்றால் உங்களில் சிலரை தவிர பெரும்பான்மையானவர்கள் ஷைத்தானுக்கு வழிபட்டிருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு சாதாரண ஒரு செய்தி, பாதுகாப்பு சம்பந்தமாக பயம் சம்பந்தமான ஒரு செய்தி, அது வந்தால் அது சம்பந்தப்பட்டவர்களிடத்துல தான் அதை கொண்டு போய் சொல்லணுமே தவிர நம்ம வாட்டுக்கு என்ன செய்யறோம், பரப்பி விட்டாரோம். நம்முடைய நாவு இருக்குதே ரொம்ப மோசமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. பேரளவிலே முஸ்லிம்களாக இருப்பது முஸ்லிம் அல்ல, நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் முஸ்லிம் என்பதை என்ன செய்யணும், காட்ட வேண்டும் பிறருக்கு. தன்னுடைய நாவாலும் தன்னுடைய கையாலும் இன்ன பிற முஸ்லிம் நிம்மதி பெறுகிறான் என்றால் அவன் தான் உண்மையான முஸ்லிம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு 4 பேர் ஒரு இடத்துல கூடிட்டான், நம்முடைய நிலைமை என்ன? 2 பேர் இருந்தாலே போதும். 3 பேர் 4 பேர் இருந்தால் 5வதாக ஒருவரை பற்றித்தான் பேசுவோம். ஆனால் நாம் அங்கே சிந்திப்பதில்லை. என்னென்று மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும் வலா ஹம்ஸத்தின் இல்லா ஹுவ சாதிஸுஹும் வலா அத்னா மின் தாலிக வலா அக்ஸர இல்லா ஹுவ மஅஹும் ஐனமா கானு. குர்ஆனுடைய வசனம். 3 பேர் ரகசியம் பேசினால் 4வதாக அல்லாஹ் இருப்பான். நீங்கள் 4 பேர் ரகசியம் பேசினால் 5வதாக அல்லாஹ் இருப்பான். இதை விட குறைதலாகவோ அல்லது இதை விட கூடுதலாகவோ நீங்கள் எத்தனை பேர் உட்கார்ந்து பேசுகிறீர்களோ, 100 பேர் இருந்தால் 101வதாக அல்லாஹ் இருப்பான். 1000 பேர் உட்கார்ந்து பேசுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். 1001வது அல்லாஹ் இருப்பான். அந்த ஆயத்துல அல்லாஹ் அவ்வளவு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதனிடத்துல இஸ்லாம் அழகு பெறுவது என்பது அவனுக்கு தேவையில்லாதவற்றை எல்லாம் விட்டு விடும் போதுதான் அழகு பெறுகிறது. 4 பேர் பேசி நம்ம 4 பேர் கூட்டி உட்கார்ந்து என்ன பேசுகிறோம், அடுத்தவனுடைய மானம் மரியாதை எல்லாம் குலைக்கும்படியாக பேசுகிறோம். குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராமுன். ஒவ்வொரு முஸ்லிமான சகோதரனும் இன்னொரு முஸ்லிமான சகோதரன் மீது என்ன தெரியுமா, ஹராம். என்ன ஹராம்? அவனுடைய ரத்தம் ஹராம், அவனுடைய மானம் மரியாதையை குலைப்பது ஹராம், அவனுடைய பொருளாதாரத்தை அபகரிப்பது, தவறான முறையிலே கைப்பற்றுவது ஹராம். இதெல்லாம் சாதாரணமாக அவனுடைய பொருளாதாரத்தை எப்படியெல்லாம் கைப்பற்றுவது என்பது சாதாரணமாக ஒரு மனிதனுடைய மானம் மரியாதை எல்லாம் போக்கும்படியாக ஒரு சபையிலே உட்கார்ந்தோ அல்லது தனி மனிதனை தாக்குதல் செய்த ஏதோ ஒரு வழியில செய்கிறோமா இல்லையா? இது மார்க்கம் என்ன செய்திருக்கிறது, தடை செய்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணாதிசயங்களை பற்றி சொல்லுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருவருக்கத்தக்க எந்த வார்த்தையும் பேசியதும் இல்லை, அருவருக்கத்தக்க எந்த வித செயல்களில் ஈடுபட்டதும் இல்லை. அப்படித்தானே இந்த சமுதாயமும் இருக்க வேண்டும். அந்த நபியுடைய உம்மத்திலே தானே நாமும் பிறந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு சின்ன பையன் கூட விளையாடுறான், வெளியில நின்று விளையாடுறான், வார்த்தைகள் அசிங்கமா வருது. எனக்காக நாம பிள்ளைக்கு சொல்லல, இந்த மாதிரி அசிங்கமா பேசாதப்பா அப்படின்னு நாம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கல. அந்த பையனுக்கு என்று ஒரு பேர் இருந்தால் அந்த பேரை சொல்லி கூப்பிட மாட்டான், அசிங்கமான ஒரு வார்த்தையை சொல்லிதான் அந்த பையனையே கூப்பிடுறான். ஒரு பையன் இன்னொரு பையனை அழைக்கும் போது அந்த கேவலமான சொல்றதுக்கே நான் கூசக்கூடிய அந்த வார்த்தைகளை சொல்லிதான் அந்த பையனே கூப்பிடுறான். அந்த சின்ன பிள்ளையில இருந்து அந்த மாதிரியான அசிங்கமான வார்த்தைகளை நம்மளால சொல்லவும் முடியாது. சொன்னா நம்மளே பேசுவான். பெரியவங்களாம் இன்னைக்கு என்னன்னா ஒதுங்கிடுறாங்க. என்ன காரணம்? நம்மளே எதிர்த்து பேசுவான் அப்படிங்கிறதுனால. பிள்ளைங்களை அந்த மாதிரிதான் வளர்த்து வைத்து இருக்கிறோம்.
பெரியவங்களுக்கு மரியாதை எல்லாம் கிடையாது. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களுடைய நிலைமையை நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க, அல்லாஹு அக்பர், கொலை செய்யறது கூட இன்னைக்கு துணியலாம். பெரியவங்க சிறியவங்க அப்படிங்கிற மரியாதை கிடையாது. இன்றைக்கு பெரியவங்க அவங்க மேல ஒரு மரியாதை கிடையாது, என்ன வேணாலும் செய்வான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நிலையிலையும் அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசியது கிடையாது. அருவருக்கத்தக்க செயல்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது கிடையாது. சரி, நம்ம செய்கிறோமே, என்ன ஆகும்? மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். பேசுகிற அத்தனையும் எழுதி கொண்டிருக்கக்கூடிய 2 கண்காணிப்பாளர்கள் நம்மில இருக்கிறார்கள். 2 பேர் உட்கார்ந்து எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. நாம என்னென்ன பேசுகிறோம், என்னென்ன செய்கிறோம், எல்லாவற்றையும் குறிப்பெடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதை நாம நம்முடைய வீட்டுல பேசணும், நம்முடைய பிள்ளைங்கள்ட்ட பேசணும். நீ சாதாரணமா ஒவ்வொன்றையும் செய்கிறாய், ஆனால் வலது பக்கம் ஒரு மலக்கும் இடது பக்கம் ஒரு மலக்கும் உட்கார்ந்து நன்மை தீமைகளை எழுதி கொண்டு இருக்கிறார்கள். மா எல்ஃபில் இது யதலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வ அனிஷ் ஷிமாலி கஈத் மா எல்ஃபில் மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். 2 பேரும் வருவாங்க நாளைக்கு. அந்த ஆயத்தோடைய தொடரை எடுத்து படித்து பாருங்க, சூரத்து காஃப்ல இருக்குது. இந்த 2 மலக்குகளும் நாளை மறுமையில நம்மை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு இழுத்து கொண்டு போகிற போது சாயிகும் வ ஷஹீத், ஒருவர் இழுத்து கொண்டு போவார், ஒருவர் சாட்சியாக வருவார். அந்த 2 மலக்குகள் நாம பேசுகிற பேசியெல்லாம் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வை கொண்டும் ரசூலை கொண்டும் ஆகிரத்தை கொண்டும் யார் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் பேசினால் நல்லதே பேசட்டும், இல்லை என்றால் வாய் மூடி இருக்கட்டும். வாய் மூடி இருப்பதுதான் என்னது? சலாமத்து. வாயை திறந்தால் அலாமத்து. சலாமத்து எதுல இருக்குது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டான், உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மன் நஜாத், வெற்றி எதுல இருக்கிறது? அம்சிக் அலைக லிசானக, உன் நாவை உன் கட்டுப்பாட்டில் வை, புறம் பேசாத, கோல் சொல்லாத. சில பேருக்கு புறம் பேசலன்னா தூக்கம் வராது, கோல் சொல்லலன்னா தூக்கம் வராது. கோல் சொல்லி ஆகணும். கோல் சொல்லி எப்படி சில குடும்பங்களை பிடித்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். கணவன் மனைவிக்கு மத்தியிலே சண்டை ஏற்படுத்தி விட்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். எவனாவது ரோட்ல போகும்போது எதையாவது சொன்னா அதை கொண்டு வந்து பேசுறாள் இருக்குது. என்ன பேசுறோம்? உண்மைதான் பேசுறோமா? நடந்ததான் பேசுறோமா? நம்ம பேசுறது சரிதானா அல்லது தவறா, உண்மையா பொய்யா, எதையும் விசாரிக்கிறது பேசுறது. சொன்னாங்க, உங்களுக்கான வெற்றி எங்க இருக்கிறது? அம்சிக் அலைக லிசானக, உன் நாவை உன் கட்டுப்பாட்டிலே வை அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திக்ர் அல்லாத எந்த பேச்சையும் அதிகமாக்காதீர்கள். லா துக்ஸிருல் கலாம பிகைரி திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ர் தான் ஓடிக்கிட்டே இருக்கணுமா நாகல. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம். எவ்வளவு தஸ்பீஹாத்துகள், அல்லாஹு அக்பர். இதையெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு நேரம் பத்தாது. ஆனால் நாம என்ன செய்யறதில்ல, சொல்றதே இல்லை. லா துக்ஸிருல் கலாம பிகைரி திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் வேற எந்த பேச்சுக்களையும் அதிகப்படுத்தாதீர்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படி அதிகப்படுத்தினால், அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் வேற பேச்சுக்களை அதிகப்படுத்தினால் நம்முடைய உள்ளம் இறுகிவிடும் சொன்னாங்க. நல்லவைகளை ஏற்றுக்கொள்ளாது, உண்மையை ஜீரணிக்காது. குர்ஆன் ஹதீஸ் என்பது உண்மை, அதை உள்ளம் ஜீரணிக்காது என்று எழுதுறாங்க. சரி, இதோடு முடிஞ்சிருச்சா? இல்லை.
மக்கள்லேயே அல்லாஹ்வை விட்டு மிக தூரமானவன் யார் தெரியுமா? உள்ளம் இறுகி போன மனிதன். யாருடைய உள்ளம் இறுகி போகும்? அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாதவனுடைய உள்ளம் இறுகி போகும். இவனுடைய நிலைமை என்னாகும்? மறுமை நாளிலே, கியாமத்துடைய நாளிலே அல்லது உலகத்திலே அல்லாஹ்வை விட்டு மிக தூரமானவன் யாரு? இந்த கசாவத்துல் கல்ப், உள்ளம் இறுகி போன மனிதன் தான். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாவு பாருங்க எவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பில் வைக்க வேண்டிய ஒரு உறுப்பு. அதனால்தான் காலையில எந்திரிச்சதும், நமக்கெல்லாம் தெரியாது இல்லையா, காலையில அதிகாலையில விரும்பதும் உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் நாவை அழைத்து சொல்கிறது, எப்பா நீ கொஞ்சம் என்ன செஞ்சுக்க, கண்ட்ரோலா இருந்துக்க அப்படின்னு சொல்லுதான். நீ வாட்டுக்கு எதையாவது பேசிடுவ, ஆனா அதனுடைய விளைவுகளை அந்த அதனுடைய விளைவுகளை எல்லாம் நாங்க தான் என்ன சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கலாம். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நாங்க எல்லாரும் ஒரு பயணத்துல இருந்தோம். என்ன பயணம்? தபூக்குடைய யுத்தம். வெயில் காலத்திலே நடந்தது. வெயில் காலம் என்பதால் ஒரு இடத்திலே நாங்கள் தங்க வேண்டிய ஒரு நிலை வருகிற போது வெப்பம் அதிகமாக இருந்தமையால் நாங்கள் ஆங்காங்கே பிரிந்து என்ன செஞ்சோம்? கூடாரங்களை அடித்துக் கொண்டோம். நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கத்தில் இருந்தேன், அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு நெருக்கத்தில் இருந்தார்கள். நம்ம இப்படிலாம் இருந்தா என்ன பேசுவோம்? ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் பேசுவோம் அப்படிதானே. ஏற்கனவே தபூக் யுத்தத்துல சில சஹாபாக்கள் கலந்து கொள்ளல, பாத்தீங்களா, யா ரசூலுல்லாஹ் அந்த சஹாபி வரல, இந்த சஹாபி வரல. ஹஜ்ஜுக்கு போனாலே அரஃபாவுடைய மைதானத்திலே ஹாஜிகள் என்ன பேசுறாங்க? அந்த அவருக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கல, இவருக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் இல்லை, சில தருத்து குடிச்சவங்களாம் அது மாதிரி கிடைக்க இப்படி பேசும். ஹஜ்ஜே ஃபசாதாயிரும். ஹஜ்ஜே, அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஃபரல ஃபீஹின்னல் ஹஜ், இஹ்ராம் அணிந்து தன் மீது ஹஜ்ஜை யார் கடமையாக்கி கொண்டாரோ அவர் ஃபலா ரஃபஸா வலா ஃபுசூகா வலா ஜிதாலா, தன் மனைவியோடு கூடுதல் கூடாது, சண்டை சச்சரவுகள் செய்யக்கூடாது, பாவமானவற்றை பேசக்கூடாது. ஆனா அங்க போய் அதை செய்யறாங்க. எப்படி? ஒருத்தர் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்னு ஒருத்தர் ஓதுனா ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு, அப்படி கம்போசி. இதெல்லாம் அந்த வலா ரஃபஸா வலா ஃபுசூகா வலா ஜிதாலா இதுல வராது போல வருது. இதெல்லாம் சொல்ல மாட்டாங்களா என்னன்னு தெரியல இல்லையா. அங்க உட்கார்ந்ததும் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா என்ன அழகான விஷயத்தை கேட்டாங்க. நம்மளால என்ன பேசுவோம், அவங்க என்ன பேசுனாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு அமலை சொல்லி கொடுங்க, நான் அந்த அமலின் மூலமாக சொர்க்கத்துக்குள்ள நுழையணும், நரகத்தை விட்டு தூரமாயிரும். நான் சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்தை விட்டு விலகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிக பெரிய விஷயத்தை இடத்துல கேட்டுட்டீங்க, இது மிகப்பெரிய விஷயம். ஆனா அல்லாஹ் தஆலா அதை யாருக்கு லேசாக்குறானோ அவங்களுக்கு லேசாக்கி விடுவான் சொன்னாங்க. அல்லாஹ்வை வணங்கணும், அவனுக்கு ஷிர்க் செய்யக்கூடாது, 5 நேரம் தொழுகணும், ஜகாத் கொடுக்கணும், அந்த நிசாபை அடைந்து விட்டால் நோன்பு, ரமலானுடைய நோன்பு வைக்கணும், உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பொருளாதாரம் இருந்தால் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. சாபி விடல. சும்மா கால அல்ல அதுல்லுக்க யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு வழிகாட்டுங்கள், அலா அபுவாபில் கைர், நலவுகளின் வாசல்கள் என்ன? முதல்ல ஃபர்ல போல சொல்லிட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி. என்னென்ன ஃபர்ல். இவர் ரெண்டாவது அவர் கேட்கிறாரு, இன்னும் சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ், கைரான விஷயங்களை சொல்லுங்க. திரும்பவும் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு கேடயம். இந்த நோன்பு மேல சொன்னது ஃபர்ல், ரெண்டாவது சொல்றாங்களே இந்த நோன்பு விளக்கத்துல எழுதுறாங்க, இந்த நோன்பு சுன்னத்தான நோன்புகள். சுன்னத்தான நோன்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது கேடயம், உங்களை உலகத்தில் இருக்கும் போது பாவமான காரியங்களிலிருந்து உங்களை தடுக்கும்.
நாளை கியாமத்துடைய நாளில நரகத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும். சதகா என்பது பாவங்களை அழிக்கும். எப்படி தண்ணீர் நெருப்பை அணைத்து விடுகிறதோ அது மாதிரி சதகா பாவங்களை அழித்து விடும். இந்த சதகா மேலே சொன்னது ஃபரல், கீழே சொல்வது நஃபிலான சதகாக்கள், சுன்னத்தான சதகாக்கள். அடுத்து சொன்னாங்க இரவு தொழுகை. மறந்து போச்சு இல்லையா? ரமலான்ல என்ன சத்தம் 1 மணிக்கு. நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், இனியும் சொல்லுவேன். இன்றைக்கும் பள்ளிவாசல்கள்ல சுபுடைய பாங்கு 5 நிமிடம் 10 நிமிடம் கழித்த பிறகு சொல்லப்படுது. நேற்று வியாழக்கிழமை எத்தனையோ பேர் நோன்பு வைத்திருக்கலாம். இவங்க எந்த அடிப்படையில எந்த பாங்கு சப்தத்தை கேட்டு சகரை முடித்திருப்பார்கள்? நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இவர்கள் எல்லாம் ரமலான்ல மட்டுமே என்ன செய்யக்கூடியவர்கள்? இரவுடைய தொழுகையை தொழக்கூடியவர்கள். மைக்கை போட்டு கத்துவார்கள், எல்லாம் செய்வான். ரமலான் முடிந்தால் கதவை சாத்தி விடுவார்கள். முடிந்து விட்டது, நோன்பு முடிந்தது. ஒவ்வொரு வக்துடைய அதுல முக்கியமாக அதுல இந்த காலம் இப்ப இந்த என்ன அப்படின்னா சுபுடைய பாங்கு ரொம்ப சீக்கிரமா வரும். 4:40 அல்லது 4:35 வருது. எங்கேயுமே சொல்றது இல்லை. பெரும்பாலும் என்ன செய்ய தாமதிச்சு தான் சொல்றாங்க. யாரு சகருடைய பாங்கெல்லாம் சொல்லுவாங்களோ நோம்புல அவங்க, சரியா? அப்ப இரவுடைய தொழுகை சொல்றாங்க பாருங்க, இது நலவுகளின் வாசல்களில் ஒன்று. அல்லாஹ் சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅ வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். தன்னுடைய விலாக்களை அந்த படுக்கையில் இருந்து நீக்கி அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுடைய அருளை ஆதரவு வைத்து என்ன செய்யறாங்க? எந்திரிச்சு அல்லாஹ்வை வணங்குகிறார்கள். அல்லாஹ் கொடுத்த அந்த ரிஸ்கை நல்ல வழியிலே செலவு செய்கிறார்கள். இவர்களுக்காக வேண்டி இவர்கள் செய்த அந்த நற்கிரிகைகளுக்காக அல்லாஹ் தஆலா தயார் செய்து வைத்துக்கிறான். அந்த கண் குளிர்ச்சி, அந்த கண் குளிர்ச்சியான விஷயங்கள் இதை எந்த ஆத்மாவாலையும் சிந்திக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த சஹாபி விடல மார்க்கத்திலே காரியங்களிலேயே மார்க்க காரியங்கள் தலை சிறந்தது இஸ்லாம். ஒரு கட்டடத்துக்கு அந்த இஸ்லாம் என்ற அந்த கட்டடத்துக்கு மிக முக்கியமான தூண் தொழுகை. அதற்கும் மேலாக என்ன இருக்கிறது? ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவது. எல்லாம் சொல்லிட்டு கேட்டாங்க. இதெல்லாம் சஹாபி கேட்ட கேள்வி. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி முஆத் இப்னு ஜபல்ட்ட கேட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹு. நான் ஒண்ணு சொல்லட்டா? இப்ப நீங்க கேட்டீங்களே, இது எல்லாத்தையும் அடைய வளைத்து கொள்ளக்கூடிய எல்லா விஷயத்திலையும் சம்பந்தப்படக்கூடிய ஒண்ணு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. பலா யார சொல்லலாம், கண்டிப்பா சொல்லுங்க. இந்த நாக்கை பிடிச்சி இழுத்து சொன்னாங்க, இதை உன் கட்டுப்பாட்டில் வை அப்படின்னு சொன்னாங்க. நாக்கு சரியில்லை, உன் தொழுகை இருந்து என்ன, உன் ஈமான் என்ன, உன்னுடைய நோன்பு என்ன, உன்னுடைய ஜகாத் என்ன, சதகா என்ன, உன்னுடைய ஹஜ்ஜி என்ன, எல்லாம் ஜோலி முடிஞ்சு போகும். அது யாரை பற்றி பேசுகிறோமோ அவருக்கு தாரவாத்து கொடுத்துறோம்னு அர்த்தம். தொழுது என்ன பிரயோஜனம்? நோன்பு வைத்து என்ன பிரயோஜனம்? ஹஜ்ஜி செய்து என்ன பிரயோஜனம்? உன்னுடைய நாவு சரியில்லை என்றா எல்லாத்தையும் சேர்த்து சொன்னாங்க. நாக்கை பிடித்து சொன்னாங்க, தன்னுடைய நாவை பிடித்து சொன்னாங்க, இதை உன் கட்டுப்பாட்டில் வை. சஹாபி கேட்டாங்க, யார சொல்ல நாங்க எது பேசினாலும் பிடிக்கப்படுவோமான்னு. கண்டிப்பா. முகம் குப்பர மூக்கு உடைந்து நரகத்தில் விழுவது அந்த நாவின் காரணமாகத்தான் அப்படின்னு சொன்னாங்க பெருமானார். என்னென்ன பேசுறோம், என்னென்ன பேசுகிறோம் என்பதை நாம் என்ன செய்யணும்? சிந்தித்து கொள்ள வேண்டும். நரகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த காட்சி, ஆண்களும் பெண்களும் பைஹகிலே அறிவிக்கப்பட்டிருக்கிற ஹதீஸ், மார்ல தொங்க போடப்பட்டிருந்தார்கள். எப்படி? மார்பகத்துல நரகத்துல தொங்க போடப்பட்டிருக்கிறார்கள் ஆண்களும் பெண்களும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு. ஆணும் பெண் இப்படி தொங்க போட்டு வேதனை செய்யப்படுகிறார்களே, இவங்கெல்லாம் யாரு? இவர்கள் தான் உலகத்திலே வாழுகிற போது புறம் பேசியவர்கள், கோல் சொன்னவர்கள், அடுத்தவர்களை குத்தி பேசியவர்கள், அசிங்கம், ஒரு முஸ்லிமுடைய மான மரியாதையை குலைத்தவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய நாவை நம்முடைய கட்டுக்கோப்பிலை வைப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசுவதை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய திக்ரில் அதிகமாக நம்முடைய நாவை திளைக்க செய்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.